ஏய் கம்பவுண்டர் எங்கப்பா இருக்க? டாக்டர், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி டாக்டர். ஏய் சொல்லப்பா, இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். வழியில கூட்டம் அள்ளுது. என்னைக்கும் இல்லாத கூட்டம், அவ்வளோ கூட்டம் இன்னைக்கு. எங்க எதிர்த்த கடையிலையா? ஐயோ டாக்டர், நம்ம கிளினிக் தான், உங்களை பார்க்க தான். நம்ம கிளினிக்ல என்ன பார்க்கவா? ஐயோ அப்படியே பயமா இருக்கே. டாக்டர், ஏரியால நீங்க தான் சிறப்பான டாக்டர். உங்ககிட்ட ஒரு வாட்டி வந்தா திருப்பி வரவே மாட்டாங்க. வரவே மாட்டாங்கன்னு தானே சொல்ற. அப்புறம் எப்படி இவ்வளவு பேர் வந்தாங்க? இல்ல டாக்டர், எல்லாம் குணமடைஞ்சு போறாங்களே. ஓ அப்படி சொல்றியா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேடி. நீங்க ரெடியா இருங்க சரியா? நான் ஒரு டோக்கனை உள்ள அனுப்புறேன். டோக்கன் வேற இருக்கா? ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரு அம்மா மொத்த குடும்பத்தையும் கூட்டு வந்திருக்காங்க. பரவாயில்லையே. அப்ப இன்னைக்கு ஒரு குடும்பத்தோட நம்ம பேமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நமக்கு சிறப்பான கொண்டாட்டம் டாக்டர். உனக்கு சம்பளம் அதே தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. டாக்டர், நான் வழியிலே கட்டிங் வாங்கிட்டேன் டாக்டர். எல்லாருக்கிட்டையும் ஒரு டோக்கனுக்கு 10 ரூபாய் டாக்டர். ஆஹா, இது வேற நடக்குதா? சரி முதல்ல எனக்கு ஃபீஸ் தராங்களாம் பார்ப்போம். வரச்சொல். சரி டாக்டர், ரெடியா இருங்க. டோக்கன் நம்பர் 1. வணக்கம் டாக்டர். வாங்கம்மா வாங்க உட்காருங்க. என்ன செய்யுது? டாக்டர், என் பிள்ளைக்கு தலை கோணிக்கிட்டே இருக்கு டாக்டர். ஏம்மா என்னம்மா பிள்ளை எங்க? எத்தனை வயசாகுது? பெரிய பிள்ளையா இருக்கானே? உங்களோட வளர்த்தியா இருக்கானம்மா? நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் செல்ல பிள்ளை தான். ஊட்டி விடுவாங்க மத்தியானம். சரிதான் பார்த்தாலே தெரியுது. ஆமா, உனக்கு என்ன தலை ஒரு மாதிரி இருக்கு? தலை நல்லா தான் இருக்கு. ஏம்மா இந்த கழுத்து எப்போ இருக்கு? பிறந்ததுலேருந்து எப்படி தான் இருக்கா? ஆமா டாக்டர், ஒரு 2 வருஷமா தான் இப்படி இருக்குது. காலேஜ் போனதுல இருந்தே தலை இப்படி கோணிட்டே தான் இருக்குது டாக்டர். எப்பா கம்பவுண்டர் அந்த குச்சி எடு. குச்சியா? இந்தாங்க டாக்டர். என்னம்மா இப்படி விழுந்துக்கிட்டே இருக்கு? என்ன டாக்டர் செய்ய? நானும் அப்பப்போ ஏதாவது சரி பண்ணலாமான்னு பாக்குறேன். என்னால ஒண்ணுமே முடியல டாக்டர். ஏம்மா ஒரு குச்சி வச்சு அப்படியே நிமித்தி வச்சிட வேண்டியதானம்மா? பாவம் டாக்டர், எனக்கே பரிதாபமா இருக்கு. தம்பி எங்க படிக்க நீ? நான் நம்ம காலேஜ் தான், கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ். உங்க வீட்டுக்கும் காலேஜுக்கு எவ்வளவு தூரம்? ஒரு 5.25 கிலோமீட்டர். 5:45. எத்தனை மணிக்கு கிளம்புவ? காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்புவேன் டாக்டர். 7:45 கிளம்பு அப்படின்னா சரியா? ஒரு 5:45 கிலோமீட்டர் இருக்குல்ல? ஆமாம். 7:45 கிளம்புதுன்னு வச்சுக்க. ஓகே. எவ்வளவு நேரம் போவ வண்டியில? ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் டாக்டர். 1.5 மணி நேரம் ஆகுமா? ஆமாம். 1.5 மணி நேரம் ஆகுது. அப்புறம் வர வழியில் போகிற வழியில் என்ன பண்ணிக்கிட்டே போவ? நான் நேரத்தை மிச்சம் பண்ணலாம்ல, அதான் ஃபோனில் பேசுகிறவங்கள்ட்டலாம் பேசிகிட்டே போயிட்டு இருப்பேன். ஓஹோ, ஆக அப்போ ஏறுறது தெரியும் இறங்குறது தெரியும், அவ்வளோதான் உனக்கு தெரியும். ஆமாம், எங்கே போகிறேனே தெரியாது. சுற்றி அடித்து கடைசியில் காலேஜுக்கு வந்துடுவேன். கரெக்ட். எங்கே போகிறேன்னே உனக்கு தெரிய போகிறது இல்லை, அதுதான் நடக்க போகுது. ஆனால் யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியும் டாக்டர். சரிதான். உனக்கு ஒரு மருந்து இருக்கு, ஒரு ஸ்பெஷல் மருந்து நான் தரேன். சரி டாக்டர். இன்னைக்கே சரியாயிரும் உனக்கு. சூப்பர் டாக்டர். சரி. அப்போ நான் ஃபோன் பேசலாம்ல? ஃபோனு தானே? அதான் அந்த மருந்து கொடுத்த அப்புறம் தெரியும், அப்புறம் பேசுகிறோமா இல்லையான்னு பார்த்துக்கிட்டோம். சரியா? ரொம்ப நன்றி டாக்டர். சரி. ஏம்மா வேற என்னம்மா? 4 பேரை கூட்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. டாக்டர், என் பொண்ணுக்கு சரியா கண்ணே தெரிய மாட்டேங்குது டாக்டர். கண்ணு தெரிய மாட்டேங்குது. இங்கே எதுக்குமா வந்த? நீங்க கொஞ்சம் சரி பண்ணுவீங்க, கைராசியான டாக்டர்னு சொன்னாங்க. அப்படி வேற சொல்லியிருக்காங்களா? சரி. டாக்டர், எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது டாக்டர். கண்ணு தெரிய மாட்டுக்கா? ஏம்மா என்னாச்சு? பிறந்ததுலேருந்து இப்படிதானா? எப்படி? இல்ல டாக்டர், சின்ன பிள்ளை இருக்கும்போது நல்லா பாப்பேன். இப்பதான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது டாக்டர். என்னத்தை பார்த்த நீ? டாக்டர், உங்களை பார்த்தா அழகா இருக்கீங்க டாக்டர். சரிதான். அப்போ உனக்கு கண்ணு தெரியலன்னு சரியா தெரிஞ்சு போச்சு. டாக்டர், அவங்க பக்கத்துல இருக்கவங்க வீட்டம்மா இருக்காங்க, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க டாக்டர். ஏம்மா அது வீட்டம்மா இல்லம்மா, கம்பவுண்டரு. சரியா? சாரி கம்பவுண்டரா? உங்க ஒய்ஃப் நான் நினைச்சிட்டேன் டாக்டர். சரிதான். ஏம்மா வியாதி ரொம்ப முத்தி போயிருக்கு போல தெரியுதே. யாருக்கு டாக்டர்? ஐயோ. ஏம்மா இங்க பாரு, இது எத்தனை பாரு? டாக்டர் 15. 15? ஏம்மா கால் விரலும் சேர்த்து சொன்னாதானம்மா 15 வரும். கையில் தானே காமிக்க. இல்ல டாக்டர், நான் எண்ணிட்டேன், நீங்க கையை காமிங்களே. 1 2 3 4 7 8 15 டாக்டர். 15 டாக்டர். ஏம்மா பள்ளிக்கூடமே போன மாதிரி தெரியலையம்மா. பள்ளிக்கூடம் அனுப்புதில்ல எப்படி? போயிட்டு தான் இருக்கா டாக்டர். இப்பதான் எதையாவது பார்த்து மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிற டாக்டர். சரி. ஏமா சும்மா சொல்லி குறைச்சிட்டே இருக்காம டாக்டர். இவன் என்ன எப்பவுமே குறைச்சிட்டே இருக்க டாக்டர். சும்மா இருட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏம்மா இது நீ நல்ல டியூஷனா வைமா முதல்ல. இது கண்ணு தெரிய மாதிரி தெரியலையே. நிறைய பிரச்சனை இருக்கம்மா அந்த ஆளுக்கு. டாக்டர், எனக்கு மொபைல் ரொம்ப பிடிக்கும் டாக்டர். நான் டியூஷன், அப்புறம் சாப்பிடுறது, அப்புறம் விளையாடுறது, அப்புறம் தூங்குறது எல்லாமே மொபைல்லே தான் பாப்பேன் டாக்டர். ஏம்மா
ஏமா மொபைல்ல எப்படிமா தூங்குவ? அது மேல படுத்தோம்னா மியூசிக் வரும் பாத்தீங்களா? ஓ. காதுல மியூசிக்க போட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன். சரிதான். ஏமா உனக்கு வியாதி ரொம்ப முத்தி போயிட்டு. ஐயோ, பயமா இருக்குமா, கத்தாதம்மா. சரி டாக்டர், சாரி டாக்டர். சரி புரியுன்னுக்கிட்டு. ஏமா நீ ஓரமா உட்காரு, உனக்கு ஒரு மருந்து தரேன், என்னைக்கு சரியாயிரும். குணமாயிருமா டாக்டர்? ஆமா குணமாயிரும். இன்னைக்கு குணமாயிருமா? இன்னைக்கு கண்ணு தெரிஞ்சிருமா? ஆமா இப்பவே தெரிஞ்சிடும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ இருக்கட்டும். ஏமா இன்னொரு ஆளு 4 பேராம்ல, இன்னும் 2 இருக்கா? ஆமா டாக்டர், எங்க வீட்டு பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காரு. பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்காரு டாக்டர். ஆடிக்கிட்டு இருக்காருன்னு நல்ல விஷயம் தானம்மா. ஆமா டாக்டர், பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சும்மா ஆடிட்டு இருக்காரு டாக்டர். ஓ இந்த ஆட்டமா? எம்மா நான் வேற ஆட்டம்னா நினைச்சேன். டாக்டர் என்னன்னா நீங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. இல்ல டாக்டர், நான் எப்பவுமே உட்கார முடியாது டாக்டர். என்னால ஆடிட்டே தான் டாக்டர் இருக்க முடியும். என்னம்மா வியாதியா இருக்கு? புது வியாதியால இருக்கு. நீங்க தான் டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லணும். கண்டுபிடிச்சு சொல்லணுமா? ஆமா டாக்டர். உட்காரவே முடியாதுன்னு? இல்ல டாக்டர், எப்ப இந்த போனை கையில பிடிக்கிறனோ அப்ப இருந்து ஆடிட்டே தான் டாக்டர் இருக்கேன். எப்படி மைக்கேல் ஜாக்சன் பாட்டுலாம் பாப்பீளோ? எல்லாம் டாக்டர், எல்லா லாங்குவேஜ்ல நான் பார்த்துட்டே இருப்பேன் டாக்டர். சரி, 24 மணி நேரமும் இந்த மொபைல் என் கையில இருந்துட்டே இருக்கும் டாக்டர். அதுதான் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குது. இந்த ஆட்டத்துக்கு தான் காரணம். சரிதான். உங்களுக்கு ஒரு பெரிய மருந்து இருக்கு. பெரிய போன் தருவீங்களா டாக்டர்? ஐயோ ஏம்மா நீ கொடுக்குற 150 ரூபா பீஸுக்கு பெரிய போன் வேற வாங்கி கொடுக்கணுமாமா உங்க மாமனாருக்கு? நான் அப்ப பண்ணிருங்க டாக்டர். இருந்து கேட்டுட்டு இருக்கேன். போனே வாங்கி, பெரிய போனே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. சின்ன போன்ல எவ்வளவுதான் பாக்குறது, உத்து பார்த்து கண்ணு தான் போயிடுச்சு டாக்டர். போதும் போக வேண்டிய இடத்துல கண்டு போனானே காலு போனானே. ஏமா ஒரு பெரியவரை கொஞ்சம் உட்கார வைக்க முடியாது, அது வேற சிக்கலா, வெளியே நிக்க வைமா. ஆமா அவருக்கு ஒரு மருந்து கொடுத்துருவோம். சரியாருமா டாக்டர்? ஆயிரம் சரி. ஆடாம இல்லைங்க கொஞ்சம் போய். சரி டாக்டர். சரிதான். ஏமா 4வது ஆள் யாருமா வெளியே இருக்காங்களா? டாக்டர் நான் தான் டாக்டர். எனக்கு தலை வலி பயங்கரமா இருக்கு டாக்டர். சரியா அப்ப கண்ணு கொஞ்சம் சரியாவே தெரிய மாட்டேங்குது, பார்வையும். ஏமா 3 பேருக்குள்ள வியாதி சேர்த்து உனக்கு இருக்கும் போல தெரியுதே. அப்படி இல்ல டாக்டர், நானும் வீட்டுல நல்லாதான் சமைப்பேன். ஆனா சிலர உப்புக்கு பதிலா சீனிக்கு பதிலா உப்பு போட்டுறேன். போனை பாக்கலன்னா சார்ஜ் இல்லன்னா எனக்கு சமையலே கிடையாது டாக்டர். எனக்கு கடையில தான் வாங்கி சாப்பிடுறோம். ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம் சார். நீங்க சரி பண்ணுறீங்க டாக்டர்? எப்படியாவது சரி பண்ணணுமா? ஏமா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா நான் எப்படிமா சரி பண்ண முடியும்? அவன் கடைக்காரன்லாம் சரி பண்ணணும். வலிக்கல டாக்டர் அடிக்கடி, எப்படி சமைக்க முடியும்? தலை வலிக்குது. அப்போ வீட்டுல சமைக்க உட்கார்ந்தாலே மாப்பிள்ள ஓடி போயிடுறாரு வெளியில. சரிதான். ஓடாம என்ன செய்வான் பாவம், அவனுக்கு கஷ்டம் தானே. சரிம்மா நீ அப்போ ஆளுக்கு ஒரு போன் வச்சிருக்கிய? ஆமா டாக்டர், கண்டிப்பா எல்லாரும் ஒரு போன் வச்சிருக்கோம். நீ பேக்கப் ஒன்று வச்சிருப்ப போல தெரியுது. 2 இருக்கு, அந்த பக்கம் 1 இருக்கு. அதுல சார்ஜ் இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்குவேன், இல்லைன்னா அதுல யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு டாக்டர் சார்ஜே நிக்க மாட்டேங்குது டாக்டர். சார்ஜ் தானே? ஆமா டாக்டர். எல்லாருக்கும் சேர்த்து நிக்க வச்சிருவாங்க. கொண்டாங்க, கையில என்ன வச்சிருக்கீங்க? என்ன போனது? இது பெரிய போன் டாக்டர். சரியா, ஆப்பிள் டாக்டர். ஆப்பிளா? ஆரஞ்சா? ஏமா வாமா கொண்டாமா கம்பவுண்டரே அந்த போனை வாங்கி ஆப்பிள் வாங்கி ஆரஞ்சு வாங்கி. அப்படியா? வாங்கிடலாமா? கொடுப்பா, ஆப்பிள் கொடுப்பா. ஆமா கொய்யாப்பழம். ஏமா அந்த கொய்யாப்பழம் ஏமா இது என்னதுமா? ஆரஞ்சு. ஏமா உனக்கு ஆரஞ்சு தானம்மா? விளங்கும், பெரிய வியாதியெல்லாம் இருக்கு, வியாதி குடும்பம் எல்லாமா இருக்குது. சரி ஆரஞ்சு கொய்யாப்பழம் எல்லாத்தையும் போடுங்கம்மா, ஒரு ஜூஸை போட்டு விட்டுருவோம். கொண்டாங்க. தாப்பா போன் தாப்பா. ஃபோன் தாமா. தம்பி கொடுத்துருமா. டாக்டர் கேட்குறேன். இந்தாங்க டாக்டர். போனை வாங்கின உடனே தாத்தா ஆர்டர் நிப்பட்டாரு பேரு. ஆமா, அவருக்கு பெரிய போன் வேணுமா? ஆமா வாங்கி கொடுத்துறோம். தாத்தா உங்க போன். இந்தாப்பா தம்பி. கொண்டா. முதல்ல உங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துருவோம்னா, பழ ஜூஸு. தேங்க்யூ டாக்டரா. இப்போ ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜூஸை போட்டு விட்டுருவோம். பிடிக்கும். எனக்கு பிடிக்காது எதுதான் இருக்கு, எல்லாம் பிடிக்கும். சரி டாக்டர், இவங்க வந்து ஃப்ரூட் ஷாப்புக்கு வந்திருக்காங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போவோம். ஃபீஸை முதல்ல ஃபீஸ் வாங்கிட்டியாமா? ஃபீஸ் கொடுத்துருமா 4 பேருக்கு சேர்த்து. இந்தா கொடுத்துறேன் டாக்டர். ஆளுக்கு 150 ரூபா, மொத்த ஃபேமிலிக்கு 150 ரூபா கிடையாது. இப்படியோ நாங்களாம் சரிதான். இந்தாங்க ஃபீஸ். இப்ப சில்லறை எல்லாம் கொடுக்காதப்பா, அந்த ஜூஸுக்கும் சேர்த்து வாங்கிக்க. சரி டாக்டர். அம்மா நீ வழியில போகும்போது சில்லறை வாங்கிட்டு போ, சரியா? சரி கம்பவுண்டர். சொல்லுங்க டாக்டர். அந்த வெளியில ஒரு சுத்தியல் வச்சிருந்து பாரு. அது ஆணி அடிக்கணும் வாங்கி வச்சிருந்தோமே. ஆமா ஆணி தான் அடிக்க முடியல, அதை எடுத்துட்டு ஒரு வேலை இருக்கு. சரி டாக்டர், ஒரே நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். ஆமா எல்லாருக்கும் சும்மா இருந்தா பார்க்க போறோம்ல. கேட்டுதானே வந்திருக்கீங்க நீங்க. டாக்டர் இந்தாங்க நீங்க கேட்ட சுத்தியல். கொண்டாங்க.
இந்தாங்க டாக்டர். நான் மேலே அடுக்கி ஜூஸ் எல்லாத்தையும் எடுக்கு, பழத்தை எல்லாத்தையும் அடுக்கி. இந்தாங்க டாக்டர். ஆரஞ்சு. ஆமா, ஆரஞ்சு. ஆப்பிள். ஆப்பிள். கொய்யா. கொய்யா. வேற என்ன இருக்கு? மாதுளை. எல்லாம் வச்சாச்சு டாக்டர். வச்சாச்சா? ஆமா என்ன டாக்டர். பண்ண போறீங்க? ஜூஸ் ஐயோ, போட அது போறோம். என்னால வாழவே முடியாது. ஏம்மா வாழலாமா? ஜூஸ் போட்டு தரேம்மா உங்களுக்கு. பழ ஜூஸ்ன்னு அப்படி தானே போடணும். என்ன பண்ண போறியா? இத வாங்கி டமார் உடைக்க போறேன். மக்களே, மொபைல் ஃபோன்ஸ் இன்னைக்கு மொபைல் ஃபோன்ஸ் நம்மளுடைய 2 கையை விட 3வது ஒரு கையா நம்ம கூடவே இருக்குது. மொபைல் ஃபோன் இல்லாமல் எங்கேயும் போகிறதில்ல, சாப்பிட போகிறதில்ல, குளிக்க போகிறதில்ல, டாய்லெட் போகிறதில்ல. சொல்லப்போனால் இப்படி மொபைல் எல்லா இடத்துலையும் கூடவே வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த மொபைலில் எவ்வளோ பயன்கள் யூசஸ் இருந்தால் கூட இன்னைக்கு அதனால அதோடைய கேடு அல்லது அதோடைய பாதிப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதை வந்து ஒரு காமெடியாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஆனால் இதை ரொம்ப சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மொபைல் எதற்காக, என்ன யூஸுக்காக, என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டதோ அதுக்காக மட்டும் நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாகவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய ஹெல்த்தும் பாதுகாக்கப்படும். ஹெல்த் பாதுகாக்கப்பட்டு எந்த ஒரு டிவைஸும் சரி நம்முடைய யூஸுக்காக இருக்கணுமே ஒழிஞ்சு அதனால நாம யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ். தேங்க்யூ. சந்திக்கலாம்.